வாழைக்காவை வச்சு வறுவல், பொரியல், ஃப்ரை இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணி போர் அடிச்சு போச்சுன்னா அப்போனா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வெறும் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவுறதுல 2 இருக்கும். ஒன்று குட்டிஸாக துருவுற மாதிரி, இன்னொன்று பெருசாக துருவுற மாதிரி. பெருசாக இருக்கிறதுல துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழையாமல் நல்லாயிருக்கும். இது நீங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி துருவி எடுத்துக்கோங்க. இல்லைனா கருப்பாயிடும். அப்படி இல்லை கொஞ்சம் நேரம் பொறுத்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போடுங்க. தண்ணியோடு சேர்த்து போட்டிங்கன்னா குழஞ்சிடும். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆப்ஷனல் தான். இது போட்டால் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்க வேண்டாம். இது கூட மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூடாதீங்க, அப்படியே வதங்கட்டும். இது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுடைய வாழைக்காய் துருவிய வறுவல் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.